ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது புதன் பகவான், அதாவது நவ கிரகங்களின் இளவரசன் என்று சொல்லக்கூடிய புதன், அவரோட சொந்த ராசியான மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ மிதுனத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குரு பகவான், சுக்கிரன், புதன் மூன்று பேரும் இணையும் புதன் வீட்டில் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி புதன் அவரோட சொந்த வீட்டில் மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் போது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஜாக்பாட்டு, அதாவது வாழ்க்கையில ஒரு புதிய புதிய திருப்பங்கள், மாற்றங்கள், அதாவது குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை எந்தெந்த ராசிக்கு இதெல்லாம் அமைய போகுதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா நார்மலா புதன், சுக்கிரன், குரு, அதாவது அசுரகுரு, தேவகுரு ஆல்ரெடி மிதுன வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ புதன் பகவான் இளவரசன் சொல்லக்கூடிய சூரியன் கிட்டேயே சுத்தி கொண்டு இருக்கிற புதன் பகவான் சுக்கிரனும் இணையும் பொழுது, புதன் சுக்கிரன் இணையும் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காதல், கல்யாணம், திருமணம், குடும்பத்தில் அந்யோன்யம், புதிய மனிதர்களின் தொடர்பு, நண்பர்களின் ஆதரவு, கால புருஷ தத்துவப்படி 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது புதன் பகவான் தான் அவரோட வீட்டிலேயே ஆட்சி பெறுறதும் உச்சம் பெறுறதும் மூல திரிகோணம், அதாவது பவர்ஃபுல்லா இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில. சோ அவரோட பழக்கம் என்னன்னா, தொடர்புகள் மூலமா புதிய மனிதர்கள் மூலமா வியாபாரம் பெருக்குவது, நண்பர்கள், கூட்டாளி, முக்கியமா கடன், நோய், எதிரி, அதாவது ஒரு போட்டி ஒண்ணு உண்டானாதாங்க ஒரு வெற்றியும் கொண்டு வர முடியும். ஸோ அந்த போட்டியை உருவாக்குறது, நோயின் தன்மையை கண்டறியறது, அதே மாதிரி கடன் இருந்தாதான் நம்ம கமிட்மெண்ட் உழைக்க முடியும். அதாவது வீடு வாங்குறதும், கார் வாங்குறதும், வியாபாரம் பண்ணணும்னாலவே கடன்ன்றது முக்கியமா வேணும். அதாவது அந்த 6க்கு அதிபதியான புதன் கடன், நோய், எதிரிகளை கொடுக்கக்கூடிய கிரகம். சுக்கிரனோடு சேரும் போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், யோகங்கள், எந்தெந்த விஷயத்துல நீங்க கடைபிடிக்கணும், எதை நீங்க செய்யக்கூடாது, பெண்களின் தொடர்பினால் என்னென்ன உயர்வுகள் இருக்கு, சில ராசிகளுக்கு ஆபத்து இருக்கு. ஏன் பெண்கள் சொல்றேன்னா, சுக்கிரன் மிதுன ராசியில இருக்காரு. ஸோ புதன் அங்க ஆட்சி பெற்று பலம் பொருந்தும் போது, புதன் அங்க ஸ்ட்ராங் ஆயிடும் போது, சுக்கிரனும் குருவும் புதனோட சேர்ந்து சில தொடர்புகளை ஏற்படுத்துவார். இந்த புதன், சுக்கிரன், குரு, அந்த தொடர்புகள் நல்ல தொடர்புகளா, கெட்ட தொடர்புகளா, அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் மாறும். அதன் அடிப்படையில் முக்கியமான ஒரு 5 ராசிக்காரர்கள் இதில் பலன் பெற போறீர்கள். முதலாவதாக மிதுனம், இரண்டாவதாக கன்னி, துலாம், கும்பம், மேஷம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் புதன், சுக்கிரன், குரு இணையும் போது சில அதிசய நிகழ்வுகள், மாற்றங்கள் இருக்க போது ஒன்னு ஒன்னா பார்ப்போங்க. மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி அவரோட சொந்த வீடான மிதுன ராசியில் சுக்கிரனோடு இணையும் இந்த காலகட்டம். புதன் சுக்கிரன், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், 3ஆம் அதிபதி புதன், அதே மாதிரி 6க்கு அதிபதி 7க்கு அதிபதி. ஸோ 2, 3, 6, 7 2 பேரும் புதனும் சுக்கிரனும் 3ஆம் வீட்டில் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கடன், குடும்பத்தில் செலவுக்காக, குடும்ப சுப நிகழ்ச்சி கண்டுறதுக்காக கடன் வாங்குற அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடுவார் புதன். ஏன்னா நார்மலாவே 6ஆம் இடத்துல பலம் பெற்று திரிகோணம் சாணம் பெறவர் புதன் பகவான். உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி கடன், எதிரி, வம்பு வழக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு அசரவே மாட்டாரு. ஸோ இந்த 20 நாள்ல உங்களுக்கு பாருங்க, கன்ஃபார்மா அதாவது குடும்பத்துக்காக நகையை வச்சாவது ஃபங்க்ஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த புதன் சுக்கிரன் செஞ்சிருவார். ஏன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. அதன் மூலயமா குடும்பத்திற்காக கடன் வாங்குறது, குடும்ப சுப நிகழ்ச்சிகளாக கழுவது, இதுல அசுப செலவு வராது இந்த காலகட்டத்துல. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடம். இந்த சுப விரயம், அதாவது சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது இப்ப செலவுகள்லாம் சுப விரயமா தான் ஆகப்போகுது. அதே 26ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து மாறும்போது உங்களுக்கு 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். ஸோ குடும்பத்துக்காகவும் வீட்டை ஆல்டர்னேட் பண்ணணும், வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், இல்லை வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது சரி பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க வாகனம், காரு, வண்டி அதுக்கு ஒரு ரிப்பேர் ஆகி நிற்குது, அதுக்கு செலவு பண்ணணும், அதை மாற்றம் ஏற்படுத்தணும், இல்லை அதை சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு செலவுகள் அதன் மூலயமா அந்த வீட்டையோ உங்க வாகனத்தையோ இல்ல உங்க வீட்டுல சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த புதன் சுக்கிரன் கன்ஃபார்மா ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. அதனால இந்த காலகட்டத்துல கடன் வாங்குற அமைப்பு இருக்கு, ஆனால் அது சுப கடன்களாகும், சுப செலவுகளாகும் மட்டுமே தான் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து யோசித்து நிதானம்
நிதானமாக முடிவு செய்யுங்கள். தேவையில்லாம நண்பர்கள் கேட்டாரு, ஏன்னா 3ஆம் இடம்ன்றது நண்பர்கள் தான், உங்க கூட்டாளி, உங்க இளைய சகோதரர்கள். ஸோ அவங்க கேட்கறாங்க. நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல நான் ஒரு 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 வாரத்துல திருப்பி தரேன், என்னோட வீடு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, நான் ஒரு வாரத்துல திருப்பி தரேன், ஒரு ஒரு 1 மந்த்ல திருப்பி தரேன். அது மட்டும் இல்லாம அவர் எங்கேயோ கடன் வாங்குவாரு, அதுக்கு வந்து நீங்க ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க, சூரிட்டி கையெழுத்து போடுங்க, கேரண்டர் கையெழுத்து போடுங்கன்னு அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து போவாதீங்க. இது தேவையில்லாத பிரச்சனை சிக்கல்கள்ல மாட்டி விட்டு அந்த கடனையே நீங்க தான் அடைக்கிற மாதிரி ஒரு சிக்கலையும் ஏற்படுத்துவார் இந்த புதன். ஏன்னா புதன் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா கடன் வாங்குறதுல தூண்டுறதுல அவர்கிட்ட அச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி அவர் 3ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்கும்போது உங்களோட குடும்பத்துக்காகவும் உங்களோட மனைவி, அதாவது உங்க ஆபீஸ்ல சக ஊழியர்கள், பெண் தோழிகள், உங்க சக நண்பர்களுக்காக கடனை வாங்குறதுக்கான அமைப்பை தூண்டி விடுவாரு. ஸோ மேஷராசி நேயர்களே, இந்த 20 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கையில பைசாவே இல்லைன்னா கூட சும்மா நீங்க போயிட்டு வந்துருங்க. தேவையில்லாம பைசா இல்லைன்ட்டு சரி யாரோ ஒருத்தர் கம்மியான வட்டி கொடுக்குறாங்க, ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துக்கலான்ட்டு நீங்க வாங்குனீங்கன்னா உங்க நண்பர்கள், உங்க இளைய சகோதரர்கள் வந்து அதை வாங்கி உங்கள சிக்கல்ல, அதாவது நீங்க என்ன பர்பஸுக்காக கடன் வாங்குனீங்களோ அதை செயல்முறைப்படுத்தாம தேவையில்லாம போய் செலவு பண்ணி நீங்க ஒரு வீட்டு சந்தோஷத்துக்கான, வீட்டுல ஃபங்க்ஷன் பண்றதுக்காக வாங்குறத திருப்பி அதை வேற எங்கேயோ செலவு பண்ணி ஒரு சிக்கல்ல ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ மேஷ ராசி அன்பர்களே, இந்த 20 நாள் கொஞ்சம் கடன் வாங்கலனாலும் பரவாயில்ல, அது ஒய்ஃப் தலைமையிலயோ இல்ல உங்க வீட்டு தலைமையிலே கொடுத்துட்டு நான் கட்டிடுறேன், நீங்களே வாங்குங்கன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்க போய் ஏதாவது நான் இருக்கிறேன், நான் போய் வைக்கிறேன், நான் போய் வாங்கி தரேன்னு போய் ஏதாவது போனீங்கன்னா அதிக வட்டிக்கு மாற்றி தேவையில்லாத சிக்கல்ல ஏற்படுத்தி கொடுத்துருவார் புதன் சுக்கிரன். ஏன்னா அந்த புதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம வாக்கு கொடுக்குற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. 2ஆம் இடம் வந்து சுக்கிரன், அவர் தான் வாக்குக்காரகர், குடும்பக்காரகர். ஸோ நீங்க குடும்பத்துக்காக கடன் வாங்குற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த 20 நாள்ல. ஸோ 6ஆம் இடம்ன்றது இந்த கடன் பிரச்சனை, எதிரிகளை, ஒரு கடனாலே எதிரியை உருவாக்குறது, அதனால வந்து சில சில செலவுகளை ஏற்படுத்தி சட்ட, அதாவது கேஸ் லெவல்ல போறவருக்குலாம் பிரச்சனை வந்துடும், அடிதடி லெவல்ல. அதனால இந்த 20 நாள் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் நீங்க அமைதியாகவும் ஒரு எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாம நீங்க சைலண்டா இருந்தாலே இந்த காலத்தை கடந்துடலாம். ஆனால் சுப செலவுகள், சுப காரியங்கள், அதாவது வீட்டுல வந்து உங்க வண்டி வாகனத்துக்கு வந்து ரிப்பேர் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அதுக்குண்டான கடன் வாங்குற அமைப்புலாம் இருந்தா தயவு செய்து பண்ணுங்க. அனாவசியமான செலவுகள், நண்பருக்காக கேரண்டர் கையெழுத்து போடுறது, நண்பர்களுக்காக உதவி செய்யறது, வேற ஒருத்தருக்கு வந்து ஊழியர்கள், சக ஊழியர்கள், சக பெண் தோழிகள் வந்து மூலயமா நான் அப்புறம் தரேன்ற மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா தயவு செய்து தலையாட்டாமல் மௌனம் காப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாம இதை உங்களை சிக்கல்ல மாற்றி கொடுத்துருவார் இந்த புதன் சுக்கிரன். 3ஆம் இடம் 6க்கு அதிபதி. ஸோ 6ஆம் இடத்து வேலையை சிறப்பா செய்வார் 3ஆம் இடத்துல இருந்து. கூட சுக்கிரன் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாரு, குடும்பத்துக்காக பண்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்றேன், பார்ட்னருக்காக பண்றேன்ட்டு அவங்க எல்லாம் உள்ள வருவாங்க. ஸோ இந்த 20 நாள் கடனில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மேஷராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷராசி நேயர்களே, வாழ்க வளமுடன். வணக்கம்.